ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரையும் இருக்கிறது எல்லாமே டேலி ரிலேட்டடாக ப்ளஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 1 month தான் டைம் இருக்குது. ஸோ இந்த மந்த் February 20 ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு 8 நாள் தான், அடுத்து நெக்ஸ்ட் மந்த் 1 month தான் இருக்குது. ஸோ நம்மளோட என்ன 1 monthலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது நியூ ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபார்வர்ட் ஆக போகிறோம். ஸோ அந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன நியூவாக வரப்போகுது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம புதுசாக எந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது நியூ ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், தென் என்னென்ன அமெண்ட்மெண்ட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சிம்பிளான விதத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் ஆச்சுனாலே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இன்வாய்ஸ் நம்பரை ரீசெட் பண்ணணும். சார் இன்வாய்ஸ் நம்பர் ரீசெட் பண்ணுறோம் சார், ஓகே சார். தென் அதில் என்ன மாதிரி சார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஸோ இதில் என்னென்ன இருக்கோ அதை பூரா நான் ஆல்ரெடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஒன்ஸ் அகைன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன் 1 ஏப்ரல்ன்றது 1லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எதுனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இயரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட நியூ இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கால்குலேட் யுவர் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஃப்ரம் வேரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் டெசிஷன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி லா. சார் என்னோட அக்ரிகேட்டட் டேர்ன் ஓவர் என்ன பர்பஸ்க்காக நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 கோடி. ஸோ இன்னைக்கு டேட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 20 February. ஸோ இன்ன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு இன்வாய்ஸ் வந்து கம்பல்சரின்னு இருக்காங்க. ஸோ 5 கோடினா இதுக்கு முன்னாடி ஆயிருக்கவங்க ஆல்ரெடி இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தில் அதாவது 24, 25 நான் 5 கோடி தாண்டிட்டேன் சார், மீட் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி ஆன் 1 ஏப்ரல் 2024 ஆன்வர்ட்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் பில்லில் இருந்தே நீங்கள் இன்வாய்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சில ஐடி ஃபைல் பண்ணிட்டு பார்த்துக்கலான்ற ஒரு லேக் ஒரு எந்தூசியாஸ்டிக் வேணாம். தயவு செஞ்சு உங்களோட அக்ரிகேட் டேர்ன் ஓவர் 31 மார்ச்சோடய கால்குலேட் பண்ணி 1 ஏப்ரல்லேருந்து இன்வாய்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்களோட 1 ஏப்ரலில் கால் எடுத்து வச்சா ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட்டுக்கு சொல்லியாச்சு. அண்ட் தென் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 990 ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ 990 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 crores மேலே இருந்தாங்கன்னா 9 கம்பல்சரி, 5 crores மேலே இருந்தாங்கன்னா 9C கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட டேர்ன் ஓவர் எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும்னா, ஒன்று இன்வாய்ஸ், இன்னொன்று நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால உங்களோட அக்ரிகேட்டட் டேர்ன் ஓவரை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு மூவ் பண்ணுங்க. சார் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் HSN கோட்ஸ் அண்ட் கம்ப்ளை வித் பேஸ் 3 ரிப்போர்ட்டிங் B2B அண்ட் B2C இன்வாய்சஸ் செப்பரேட்லி. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ 20 February பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அடுத்த மாதமே நமக்கு லான்ச், ஏன்னா Februaryயோட ரிட்டர்ன் பீரியட் நம்ம ஃபைல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆயிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, HSN சம்மரியை வந்து பார்த்தீங்கன்னா B2B B2C ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ B2B B2C ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியாக பிரித்து HSN ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட் ஃபார்வர்ட் திங் 24, 25 MSME ஐ மீன் செக்ஷன் 43BH வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் ஐடியில். தென் அதற்கான MSME அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸையும் நம்ம டேட்டாவை தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆன் த ஸ்பாட் ஐடி ரிட்டர்ன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டன் ஆகாமல் ப்ரீவியஸாகவே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த விதத்துலையும் ஐடி ஃபைலிங்க்கு பேர்டனாக இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு 2 yearsஆகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம். 2-3 ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இந்த வருஷத்தோட இந்த ஃபினான்ஷியல் இயரோட எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நியூ ஆர்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஜிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி ஸ்வைதா கேந்திரா அப்படின்றாங்க. ஸோ அங்கே போய் நம்மளோட பயோமெட்ரிக்கை வச்சு தான் ஏஆர்என்ஏ ஜெனரேட் ஆகும். ஸோ இதுவரை நம்ம இப்போ என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ஆர்சி அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் வரும் வெரிஃபிகேஷனுக்கு. ஆதார் லிங்கை ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணி முடிச்சோடனே நமக்கு ஏஆர்என் ஜென்ரேட் ஆகும். ஏஆர்என் ஜென்ரேட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் பட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள அரௌண்ட் இந்தியாவில் அப்ளை பண்ணிட்டு ஏஆர்என் ஜென்ரேஷன் பிஃபோர் உங்களோட ஆதார் ஆத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்கை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நியூ ஆர்சி எடுத்தீங்கனாலும் அதுவும் இந்த 1/4/2025 எனேபிள் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுவரையும் இஎன்வைஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ லாஸ்ட் மந்த் இஎன்வைஸ் எடுத்துட்டு லாஸ்ட் மந்த் எடுக்க வேண்டியது ஒரு 2-3 பில்லு மிஸ் ஆயிருச்சு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நெட் சைடில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்றப்ப எடுக்காம இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டேர்ன் ஓவரில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆன் 1 ஏப்ரல் 2025 ஆன்வர்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் பேயர்ஸ் வித் அன் அக்ரிகேட்டட் ஆனுவல் அக்ரிகேட்டட் டேர்ன் ஓவர் ஆஃப் 10 crores and above would not be allowed to report e-invoice older than 30 days from the date of reporting on IRP portal. So இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் 1ஆம் தேதி போட்டு ஒரு 10 இன்வைஸ் போட்டேன் சார், அதில் ஒரு இன்வைஸ் மிஸ் ஆயிருக்கு, அதை நான் 30ஆம் தேதி தான் சார் ஃபைன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு இன்வைஸை நான் இன்வைஸை எடுக்கலாமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ சிஸ்டம் அதை அலோவ் பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்தந்த மந்த், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் மந்த், ஏப்ரல் மந்த், மே மந்த், ஜூன் மந்த்ன்றப்போ அந்தந்த மந்த் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கிளாரிஃபை பண்ணி இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணிடுங்க. அடுத்த நாள் எடுத்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி 100 crores இருந்துச்சு, இந்த 1 ஏப்ரல்லேருந்து 10 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ 10 கோடிக்கு மேலே இருக்கிற இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணுற எல்லா கன்சர்ன்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ 30 நாளைக்குள்ள உங்களோட இன்வைஸை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் இது இல்லாமல் ஆல்ரெடி போன வருஷத்துல இன்னொரு ஆப்ஷன் இப்போ 2 வருஷமா நமக்கு வந்து இருக்குது, ஆடிட் ட்ரையல். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் லிமிடெட்ல இருப்பீங்க இல்லைங்களா, ஸோ லிமிடெட் கம்பெனிஸ், ஐ மீன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் டிக்ளேர் ஆகி கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னா, ஆடிட் ட்ரையல் டேலியில் சொல்லணும்னா எடிட் லாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஆடிட் ட்ரையல் உங்கள் சாஃப்ட்வேரில் எனேபிள் ஆயிருக்கணும். அப்படி எனேபிள் ஆகலைனாலும் அதற்கும் உண்டான பெனால்ட்டி அண்ட் டிக்ளரேஷன்ஸ் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறேன்றப்ப அதோட இம்பாக்டே நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஆடிட் ட்ரையல் சார் நான் வச்சுக்கணும்னு அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பான விஷயம், இது இம்பார்ட்டன்ட் திங். இன்கேஸ் சார் நான் பிரைவேட் லிமிடெட் சார் ஆடிட் ட்ரையல் நான் யூஸ் பண்ணலை சார் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி அதற்கான பெனால்ட்டி அண்ட் இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் லிஸ்ட்டில், ஸோ இந்த ஃபினான்ஷியல் அதாவது 25-26 வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சார் எதிர்பார்க்கலாம்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, B2C இன்வைஸ்னு ஒரு விஷயம் 52nd இல்லை 55th ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான பைலட் இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த வருடத்தில் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்தில் நம்மளோட பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருந்தாங்க, ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் ஃபார் சர்டன் குட்ஸ். ஒரு சில குட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அதற்கான டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரியாக கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயோமெட்ரிக்காக இருக்கட்டும், இல்லை B2B B2C இன்வைஸாக இருக்கட்டும், தென் ட்ராக்கிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயினில் வந்து கூட்ஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான வே மிஷின்லேருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸ் கீப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட்ஸ் ஆன்லைனுக்கு ஃபார்வர்ட் ஆகி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸை பேர்டன் இல்லாமல் எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ வழக்கம் போல தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நியூவாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நமக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தெரியட்டும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.